ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பெர் அகாடமி. இந்த வீடியோவில் ஐ ஆம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போமுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்குறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் போய்டஸான ராக்கி நரியானி ஷிர்கி. சரிங்களா? இந்த போமுடைய தீம் அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் ஆஃப் விமன், பெண்களுடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது, அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த போம். சரிங்களா? பிஃபோர் கோயிங் டு த எக்ஸ்பிளனேஷன், நீங்க இந்த இன்ட்ரோ பாக்ஸை பார்த்தீங்கன்னாலே பெண்களுடைய நேச்சர் தெரிஞ்சிடும். பாருங்களேன், அவங்க வந்து மல்டி ஃபேசட்டட், அதாவது மல்டி டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கு பல திறமைகள் இருக்கும். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. தென் தே ஆர் எம்பவர், காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களே வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. பிரேவ், தைரியசாலிகள். ஸ்ட்ராங், வலிமையானவர்கள். ரெசல்யூட் அப்படின்னு சொல்லும்போது அன்ஈல்டிங். சரிங்களா? அன்ஈல்டிங் அப்படிங்கிற மீனிங் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப ஈல்ட் அப்படின்னா கிவ் அப் பண்றது அப்படின்னு அர்த்தம். அன்ஈல்டிங் அப்படின்னா அவங்க ஈஸியா வந்து கிவ் அப் பண்ண மாட்டாங்க. எடுத்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முயற்சி பண்ணுவாங்க. தென் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நியூ வெஞ்சர்ஸை வந்து எடுத்துப்பாங்க. நியூ வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிஸ்கி டாஸ்க். ரிஸ்கி டாஸ்க், ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க இந்த ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ற ஆட்கள். அதை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா வித் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி. அதுதான் அந்த காரியத்தை வந்து முடிக்கிறதுக்காக ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தளராம வேலை செய்யக்கூடிய ஆட்கள். சரிங்களா? ஃபைனலா நம்ம போயிட்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பெண்களை, சரிங்களா, நீங்க நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ற வரைக்கும், ட்ரீட் பண்ணா மட்டும்தான் நம்ம நாடு வளரும் அப்படின்னு ராக்கியும் சொல்றாங்க. நம்ம ஊர்ல நாட்டுல இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே இதுதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? So let's get into the explanation. A woman is beauty innate and a symbol of power and strength. A woman is beauty innate, a symbol of power and strength. அப்ப இந்த இடத்துல innate அப்படின்னா நேச்சுரலி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைன்னா இன்பார்ன், அதாவது இயற்கையாகவே பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகானவர்கள். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பியூட்டி பத்தி மட்டும் அவங்க பேசல. பெண்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாமே அழகானது. அழகு மட்டும் இல்ல, தே ஆர் பவர்ஃபுல். அதுதான் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் அ ஸ்டேக். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அப்ப இந்த இடத்துல ஸ்டேக் அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக என்ன மாதிரியான ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. அண்ட் அவங்க உண்மையானவங்க. ஷீ இஸ் ரியல் அண்ட் ஷீ இஸ் நாட் ஃபேக். தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. The summer of life, she is ready to see in spring. She says. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லா வர்றதுக்காக நான் அடுத்த லைனையும் அப்படி சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்களேன், த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங். இந்த இடத்துல சம்மர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய கடினமான காலங்கள், கஷ்டமான இல்லைன்னா ஒரு டிஃபிகல்ட் டைம் இருக்கும் இல்லையா, அதுதான் சம்மர். ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டான டைம். சரிங்களா? அப்போ லைஃப் வந்து நல்லா பிளசண்டா இருந்தா கூட அந்த டைம்ல வர சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு, இல்லைன்னா அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, she says spring will come again my dear, let me care for the ones who are near. சோ இந்த மெசேஜ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பாருங்களேன். இப்ப வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற பெண்கள், அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், ரைட்டா, அந்த அங்க இருக்கிற எல்லாருடைய மகிழ்ச்சியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஷூர் பண்றது இவங்க தான். அங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்காக, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிற எல்லா வேலையுமே ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைசிங் மென்டாலிட்டியோட அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ யாராச்சும் நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். இப்போ வந்து எனக்கு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். அதுதான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. இங்க பாருங்களேன், ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர். ஸ்ப்ரிங் அப்படின்னா இந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சந்தோஷமான இல்லைன்னா அந்த பிளசண்டான மூமெண்ட்ஸ் மறுபடியும் வரும். லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். அப்ப பாருங்களேன், லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர் அப்படின்னா என் பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க பக்கத்துல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வெல் விஷஸ் இல்லையா? ஷீஸ் த உமன். அதாவது இந்த மாதிரி மத்தவங்களுக்காக கேர் பண்ற ஒரு ஒரு கைண்டான கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா உமன், பெண் அப்படிங்கிறவங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் இல்லை. அதுதான் ஷி ஹாஸ் நோ ஃபியர். ஸோ
Let's move on to the third stanza. Strong she is in her faith and belief. Persistence is the key to everything, says she. சரிங்களா? இப்போ பாருங்களேன், அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கையிலையும் அந்த ஃபெய்த் பிலீஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய பிலீஃப்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தென் பெர்சிஸ்டன்ஸ், அந்த விடாமுயற்சி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்த காரியத்தை கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா கீ டு எவ்ரிதிங், அதாவது கீ டு சக்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ பெண்கள் வந்து ஸ்ட்ராங்கானவங்க, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தே நோ ஹவு டு சக்சீட். அவங்களுக்கு வந்து வெற்றியை எப்படி வந்து தக்க வச்சுக்கணும் இல்லைன்னா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும். யூசிங் பெர்சிஸ்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டெட்டர்மினேஷன். சரிங்களா? ஒரு நிலைப்பாடோட இருக்கிறது, நம்ம இந்த வேலையை கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. Despite the sighs, groans and moans, she is strong in her faith, firm in her belief. இப்ப பாருங்களேன், அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வலி தெரியாம எல்லாம் இல்ல, அவங்களுக்குமே வலிக்குது. இந்த சை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீண்டது ஒரு பெருமூச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வரும்போது ஒரு பெருமூச்சு விடுவாங்க இல்லையா? இதை வந்து இதனுடைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஆடிபிள் பிரெத் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையோ இல்ல அப்படின்னா வந்து ஒரு சேட்னஸையோ வெளிப்படுத்துறது. சரிங்களா? தென் க்ரோன் அப்படிங்கிறது, க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய முனகல்கள். இப்போ உடம்பு ஒலிச்சா நம்ம எப்படி ஒரு முனகல் சத்தம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கு. ஸ்ட்ராங் இந்த சென்ஸ் அவங்க வந்து கஷ்டப்படாம எதையுமே பண்ணல. அவங்களுக்கும் ஒரு சாதாரண மனுஷன மாதிரி மற்ற உயிரினங்கள் மாதிரி வலி எல்லாமே இருக்கு. எட் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அண்ட் அவங்களுடைய நம்பிக்கையிலையும் அவங்களுடைய பிலீஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாறாம நிலையா இருப்பாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஆன்சர், ஷீஸ் அ லயனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். பாருங்களேன், இந்த பெண்ணை வந்து இது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெண் சிங்கத்துக்கு கூட. லயனஸ் அப்படிங்கிறது பெண் சிங்கம் இல்லையா? அதனால அவங்க கூட விளையாடாது, தேவையில்லாம நீ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, தேவையில்லாத விஷயங்களை அவங்களுக்கு பண்ணாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ, அதாவது ஷீ இல் அப்படின்னு சொல்லும்போது ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்ஸ்டர். இந்த இடத்துல பிராங்ஸ்டர் அப்படிங்கிறது மிஸ்டீவியஸ் பர்சன், தவறான விஷயங்களை வந்து செய்யறாள். சரியா? அப்போ நீங்க தவறான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தீங்கு இழைத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை சும்மா விட மாட்டாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சாகர் பிரைட் ஹெர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ நீங்க வந்து எப்பவுமே அவங்களுடைய, அதாவது பெண்களுடைய தன்மானத்தையும், அதுதான் இந்த இடத்துல பிரைடு, அதாவது ஒரு பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? பிரைட் அப்படிங்கிற சில இடத்துல ஆணவம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும், அது கிடையாதுங்க. இந்த இடத்துல தன்மானம். சரிங்களா? அவங்களுடைய தன்மானத்தையுமே இல்ல அப்படின்னா அவங்களுடைய சுயமரியாதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீண்டக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து என் சுயமரியாதையை தொட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பெண்களுடைய தன்மானம், சுயமரியாதை, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம சீண்டாதீங்க. சரிங்களா? ஷீ நோஸ் ஹவு டு தா யூ, சா யூ, சோ பி அவேர். சரிங்களா? அப்போ தா அப்படின்னா மெல்ட். இப்போ இந்த இடத்துல மெல்ட் அப்படின்னு சொல்லும்போது உன்னை அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அவளுக்கு வந்து உன்னை வந்து எப்படி அழிக்கிறது, இல்ல அப்படின்னா உன்னை எப்படி காயப்படுத்துறதுன்னு தெரியும். அண்ட் சாயு அப்படிங்கிறது ஹவு டு ஹேண்டில் தட் பர்சன், அந்த பிராங்க்ஸ்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஸோ நீ கவனமா இரு. டோன்ட் திங்க் தட் விமன் ஆர் வீக். பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? தென் ஷீஸ் டுடேஸ் உமன். அதாவது இப்ப நீங்க பாக்குற மேல சொல்லிருக்கிற எல்லா விஷயம் இல்லையா, மல்டிஃபேசட்டட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பவர், பிரேவ், ஸ்ட்ராங், தென் ரெசல்யூட், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறது தான் டுடேஸ் உமன். சரிங்களா? ஷீ இஸ் டுடேஸ் உமன், டுடேஸ் உமன் டியர். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். அப்போ இன்றைய கால பெண்களை நீங்க புரிஞ்சு கொண்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து அன்பு செய்யுங்க, லவ் பண்ணுங்க, தென் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. கீப் ஹர் நியர். அவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கி சாம் ஆர்ல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சல் மாதிரியான ஆட்கள். அவங்களை எப்பவுமே வந்து கூடவே வச்சுக்கோங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போயட்டஸ் ராக்கி நரியானி ஷிர்கேயோட மெசேஜ். சரிங்களா? ஐ பிலீவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் போம்லேயே சொல்லியிருப்பேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது இந்த போமை வந்து அழகா கேட்கறதுக்காக இல்ல அழகா மாத்துறதுக்காக நம்மளுடைய பொயட்ஸ் வந்து யூஸ் பண்ற விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அப்போ லைன் பை லைனா பாத்துடலாம். சரிங்களா? உமன் இஸ் பியூட்டி இன் இட், சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த இடத்துல பியூட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது
இங்க ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. பொண்ணை தான் அழகு, அதாவது பியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணை தான் வந்து பாத்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மெட்டாஃபர் அப்படிங்கிறது அண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெட்டாஃபர் அப்படிங்கிறது கம்பேரிசன் மேட் வித்தவுட் யூசிங் த வேர்ட்ஸ் லைக் அண்ட் அஸ். அதாவது லைக் அதுக்கப்புறம் ஆஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் இல்லாம நீங்க கம்பேரிசன் மேக் பண்ணீங்கன்னா தட் இஸ் மெட்டாஃபர். இதே இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிமிலி. சரிங்களா? சிமிலி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். அவளுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இது கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லையா? அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹைபர் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹைபர் போல். ம் அதாவது சில விஷயங்களை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றோம், அதை வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஷீ ரெப்பிடேஷன் எடுத்துக்கலாம். ரெப்பிடேஷன். சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல ரெண்டு அந்த பொய்டிக் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தொடங்கி இருக்குது. அப்ப நீங்க வந்து ஆனஃபோரா அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். ஆனஃபோரா. தென் இந்த செகண்ட் ஸ்டான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர். சம்மர் அப்படிங்கிறது ஒரு கஷ்ட காலம் இல்லையா? டிஃபிகல்ட் டைம் வந்து குறிக்குது. ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளசன்ட் டைமை குறிக்குது. அப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் அஸ் இந்த ரெண்டு வார்த்தையுமே பயன்படுத்தாம அவங்க ஒரு கம்பேரிசன் மேக் பண்ணிருக்காங்க. அதனால இதை வந்து நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மெட்டாஃபர். தென் வேற என்ன இருக்கேன்? அதுக்கப்புறமா இந்த அலிட்ரேஷன் அப்படிங்கிற பார்த்தோம் இல்லையா? அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்களேன், ஷீ, சேஸ், ஸ்ப்ரிங். சரிங்களா? அப்போ இதை வந்து நீங்க அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் ஸ்ட்ராங், ஷீ, இதையும் அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல பாருங்களேன், பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கீக்கு கூட வந்து கம்பேர் பண்றாங்க. அப்ப இது வந்து மெட்டஃபர். மெட்டஃபர். தென் வேற என்ன இருக்கு? உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் மிஸ் பண்ற ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ அடுத்த ஸ்டான்ஸாவுடைய பிகினிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ லயனஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? லயனஸ் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாவே நமக்கு தெரியும் தட் இஸ் மெட்டஃபர். சரிங்களா? ஷீ இஸ் அ லயனஸ். சாரி, ஷீ இஸ் அ லயனஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மெட்டஃபர். இதே ஷீ இஸ் லைக் அ லயனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா, லைக் அ லயனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் லைக் அ லயனஸ். லயனஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சிமிலியா மாறி இருக்கும். சாரி. டன். ஸோ லைக் அண்ட் ஆஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு கம்பேரிசன் மேக் பண்ணா அது வந்து சிமிலி. சரிங்களா? சிமிலி. இந்த இடத்துல தெரியல. ஸோ இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல இந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், ஷி நோஸ் ஹவு டு டா யூ சா யூ. அது இந்த இடத்துல ரெண்டுமே ரைமிங்கா இருக்கா? தா சா அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரே லைன்ல இந்த மாதிரி ரைமிங் வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இன்டர்னல் ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த அளவு டீப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனிவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்டர்னல் ரைம். அப்போ ஷீ இஸ் டுடேஸ் உமன், டுடேஸ் உமன். அப்போ இந்த இடத்துல நீங்க ரெப்பிடேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கலாம் இல்லையா? தென் இந்த இடத்துல வந்து ஹெர், ஹெர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வார்த்தையும் ரிப்பீட் ஆயிருக்கு. இனிமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லைன்னா ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. தென் அபவுட் த ஆத்தர். இவங்களை வந்து விக்கிபீடியால தேடினாலுமே வந்து அதிகமா இந்த விஷயமும் இல்லை. அண்ட் பை த லுக் ஷீ இஸ் வெரி யங் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் ரைட்டரா இருப்பாங்க. அகாடமியன் அண்ட் எம்எட் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? போஸ்ட் கிராஜுவேட். தென் பிஎட் முடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஐ திங்க் ஷீ இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா ரீஜன். ஈவன் இந்த ஷிர்கி அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி நேம் நினைக்கிறேன். ப்ளீஸ் செக் தட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், போன செஷன்லயே அதாவது லைஃப் ஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினைச்சு மறந்து போன ஒரு விஷயம், ஹவு டு ஃபைண்ட் அவுட் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம். சரிங்களா? ரைமிங் வேர்ட் அப்படின்னா கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தா போதும். சரிங்களா? பாருங்களேன், இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இல்லைன்னா இந்த ஸ்டான்ஸா கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க ரைமிங் வேர்ட்ஸை பிக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ஸ்டேக் அண்ட் ஃபேக்.
ஏன்னா இது ரெண்டு தான் ஒன்னா சவுண்ட் வந்து சிமிலரா இருக்கு இல்லையா? இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னேட் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ்ல வராது. சரிங்களா? அப்ப ரைமிங் வேர்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சவுண்ட் சிமிலரா இருக்கிறது வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ ஸ்டேக், ஃபேக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டியர், நியர், ஃபியர் எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்ததா ரைமிங் ஸ்கீம். இது நல்லா பாத்துக்கோங்க. ரைமிங் வேர்டு வேற, ரைமிங் ஸ்கீம் வேற. சரிங்களா? ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து எதை கவனிக்கணும் அப்படின்னா போம்ல இருக்கிற ஈச் லைனுடைய கடைசி வேர்டு. அப்ப இன்னேட், ஸ்ட்ரென்த், ஸ்டேக், ஃபேக். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை எடுத்துக்கிறேன். அப்போ வந்து சவுண்ட் ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரியான ஆல்பபெட் கொடுப்பீங்க. டிஃபரெண்டா இருந்தா அடுத்த. இப்ப இன்னேட் அப்படிங்கிறது நான் ஏ கொடுக்குறேன். இப்போ இன்னேட்டும் ஸ்ட்ரென்த்தும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்ட்ரென்த்துக்கு பி கொடுக்குறேன். அடுத்து ஸ்டேக், ஸ்ட்ரென்த் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்போ நான் அடுத்த ஆல்பபெட் சி கொடுக்குறேன். ஸ்டேக்கும் ஃபேக்கும் சேமா இருக்கா? எஸ், சேமா இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபேக்குக்குமே இந்த சி கொடுக்குறேன். அப்போ இந்த இதனுடைய ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி சிசி. இப்போ நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களால இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக்கு வந்து ரைமிங் ஸ்கீம் மேக் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்களேன். ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் அண்ட் டியர் ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. வித்தியாசமா இருக்கு. அப்ப ஸ்ப்ரிங்குக்கு ஏ போடுறோம், டியருக்கு வந்து பாத்தீங்கன்னா பி போடுறோம். நியர், நியர் டியர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கா? அப்போ அகைன் பி. நியர் ஃபியர் இதுவுமே வந்து சேமா இருக்கு. அப்போ இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ, பி, பி, பி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஐ பிலீவ் நான் வந்து இதுல முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுல என்ன கேட்டிருக்காங்க? பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்களேன், நம்ம லாஸ்ட் அந்த ஈச் லைனுடைய லாஸ்ட் வேர்ட் தான் வந்து பார்க்கணும். இன்னேட், ஸ்ட்ரென்த், ஸ்டேக், ஃபேக். இதுல எது சவுண்ட் சிமிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேக் அண்ட் ஃபேக். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏனுடைய ஆன்சர். சரிங்களா? ஸ்டேக் அண்ட் ஃபேக். கிளியர்? செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? லெட்ஸ் கோ ஃபார் திஸ் ஒன். ரைமிங் ஸ்கீம் கேக்குறாங்க. பாருங்களேன், இன்னேட்டுக்கு ஏ போடுறேன். ஸ்ட்ரென்த் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அதனால சவுண்ட் அதுதான் அந்த உச்சரிக்கிற முறை வந்து வித்தியாசமா இருக்கு. அதனால பி போடுறேன். ஸ்டேக், ஃபேக் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கனால சிசி. அப்போ ஏபி சிசி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரைமிங் ஸ்கீம். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? மெட்டஃபர். இப்போ ஷீஸ் அ லயனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹெர். அப்போ இந்த இடத்துல லயனஸ் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கு வித்தவுட் த யூசேஜ் ஆஃப் லைக் அண்ட் அஸ். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுதான் வந்து இந்த இடத்துல மெட்டஃபர். தென் இந்த இடத்துல அலிட்ரேட்டட் வேர்டு. அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்டட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ரிப்பீட்டட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். பாருங்களேன், ஃபெய்த், ஃபர்ம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிட்ரேஷன் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு இந்த போம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா திருத்துங்க. நன்றிகள். தேங்க்யூ.